ஹாய், இன்னைக்கு தேங்காய் துருவல் சாதம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க, நான் ஒரு 25 கிராம் கடலெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், கீரி தான் போட்டிருக்கேன். இதுக்கு மெயின் பொருளே உளுந்து, கடலைப்பருப்பு தான். டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை. டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால். நல்லா பொன்னிறமாக வரணும். வாங்க, வச்ச சாப்பாடை பார்த்துடலாம். அதுக்குள்ளே நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் தண்ணி. இதுக்கு கொஞ்சம் விதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் தாளிப்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய் துருவல், இந்த அளவு. இதையும் போட்டு நல்லா கிண்டிடுவோம். நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறேன், அதனால் சட்டியில் நகலுது பாருங்கள், பிடிச்சு கிண்டணும்ல. இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். நான் என் பையனுக்கு இப்போ சாப்பிடவும் லஞ்சு கொடுத்து விடுற மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்களும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் பரவலாக போட்டுக்கலாம். என்ன வரமாட்டுது, குளிருக்கு அதுக்கும் உறைஞ்சி போச்சு போல். நெய் போட்டு கிண்டியாச்சு. இப்போ பரவலாக கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஸ் முட்டை அவிச்சு சிக்கன் பொடி போட்டு நான் கொஞ்சம் பொரிச்சு கொடுப்பேன் ஒரு வித்தியாசமாக. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம், பேட் அப்பளம், ஸ்டார் அப்பளம், இதுவும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பாய், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.